அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துஆவுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. இந்த துஆவை ஓதிய நாள்லேயே அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தி அதற்கு தேவையான அனைத்து நியாமத்துக்களையும் கொடுத்து உதவி பண்ணிய ஒரு அற்புதமான துஆ. இந்த துஆவை பற்றி நம்மள பலருக்கும் தெரியாது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது பெரிய தேவைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தஹஜ்ஜுல இந்த துஆவை 10 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல உங்களுடைய தேவைகளை கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பான். அதில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீக்குவான். இன்னும் நீங்கள் எந்த மாதிரி உயர்ந்த இடத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரொம்ப இலகுவாக்கி தருவான். இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, லட்சிய கனவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தஹஜ்ஜுல தொடங்கிக்கோங்க. ஒவ்வொரு திக்ரு ஒவ்வொரு துஆவுக்கு பின்னாடியும் ஒரு அழகான சம்பவம் இருக்கும் இல்லையா? இது எங்கேருந்து வந்தது, இதை ஓதுனா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த துஆவுக்கு பின்னாடியும் ஒரு சிறந்த சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த சம்பவத்தில் இந்த துஆ இருக்குது அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரியாது. இன்றைக்கு அந்த சம்பவம் என்ன, அந்த துஆ என்ன, அதை யார் ஓதியது, அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துஆவை யார் ஓதுனா அப்படின்னா, நம்முடைய தந்தை ஹல்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய துஆ என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ரப்பனா துஆவில் ஒரு ரப்பனா துஆ இருக்குது. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இது மட்டும்தான் தெரியும். இன்னும் சில இடங்களில் களிமாவை ஓதியிருப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிட்டான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு துஆ மிக முக்கியமான இடத்துல இவங்க ஓதிய துஆ. இதற்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா நமக்கு சில ரஹ்மத்தை கொடுத்துருக்குறான். அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அல்லாஹ் தஆலா நேரடியாக படைச்சான். எந்த தாய் தகப்பனும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நேரடியாக படைச்சு சொர்க்கத்தில் வச்சுருந்தான். அல்லாஹ் தஆலா தடுத்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிட்டாங்க. அதனால் அல்லாஹ் தஆலாவுக்கு கோபம் ஏற்பட்டு அவங்கள 2 பேரையுமே பூமிக்கு தூக்கி போட்டுட்டான். பூமியில் அவங்க 2 பேருமே வெவ்வேறு இடங்களில் இருந்தாங்க. இப்படியே அவங்களுடைய காலம் 250 ஆண்டுகள் கழிந்தது அப்படிங்கிறதும் நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா முந்தைய காலத்தில் எல்லாம் 1000 ஆண்டுகள் வரையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் 250 ஆண்டுகள் ஹல்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய தவறை எண்ணி அழுதவாறு சஜிதாவிலேயே கழிச்சிருக்கிறாங்க. அதிகமாக அழுத நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஒருத்தங்க. இதே மாதிரி ஒரு இடத்துல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அழுதுட்டு இருந்தாங்க. இதற்கு பிறகு இந்த துஆக்களை எல்லாம் ஓதி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டதும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சு 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பான் இல்லையா? அதற்கு பிறகு தான் இந்த உலகமே உருவாச்சு, சந்ததிகள் எல்லாமே உருவாச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அது எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 2 பேரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வச்சுட்டான். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு பசி ஏற்படுது, தாகம் ஏற்படுது. அப்போ எதுவுமே தெரியாது. இவங்க தான் முதல் நபர் இந்த பூமிக்கு. அப்படி இருக்கும்போது தங்களுடைய பசியை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியல, எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் ஹல்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபாவை முன்னோக்கி நின்று 2 ரக்காத் தொழுதுட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்குறாங்க. அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக இந்த துஆவை அல்லாஹ் தஆலா முதலாக கொடுத்து அனுப்புகிறான். இந்த துஆவை ஓதுங்க ஆதமே, உங்களுடைய துஆ ஒப்புக்கொள்ளப்படும், உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கும் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த துஆவை ஓதுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலாட்டிருந்து ஒவ்வொரு வகையாக வர ஆரம்பிக்குது. அதில் முதல் வகை என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தைகளை கொண்டு துஆ கேட்டுட்டீங்க. உங்களுடைய சந்ததிகளில் இந்த துஆவை யார் கேட்டாலும் அவங்களுடைய கவலையையும் துக்கத்தையும் நான் நீக்குவேன். மேலும் அவனுடைய உணவை போதுமானதாக ஆக்கிவிடுவேன். அவனுடைய ஏழ்மையை போக்கிவிடுவேன். மேலும் அவனை செல்வச் சீமானாக ஆக்கிவிடுவேன். அவனுடைய ரிசுக்கை போதுமானதாக ஆக்கிவிடுவேன். இன்னும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் அவன் பக்கம் முன்னோக்கச் செய்வேன். இன்னும் இந்த துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்தும் மிக இழிவடைந்த நிலையில் அவனிடம் வந்து சேரும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு வஹியை இறக்கி வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட வார்த்தைகளை வாக்குறுதிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இதை
இதை யார் ஓதினாலும் நம்முடைய கவலைகளை நீக்கப்படும், நம்முடைய வாழ்வாதாரம் பெருகும், இன்னும் நம்மளை அல்லாஹ் செல்வ சீமானாக மாற்றுவான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய விரும்பக்கூடிய அனைத்து செல்வங்களும் அனைத்து விஷயங்களும் நம்மக்கிட்ட வந்து சேரும். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக 2 ஆட்டினுடைய தோள்கள் கொண்டு ஒரு ஆடையை அல்லாஹ் தஆலா உருவாக்கி கொடுக்குறான். 2 பேருக்கும் ஆடை தேவை பூர்த்தியாகிடுச்சு. அதற்கு பிறகு பசி போக்குறதுக்கு அல்லாஹ் தஆலா 3 கோதுமைகளை அல்லாஹ் கொடுக்குறான். அதில் 1 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, 2வது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, 3வது இருக்கக்கூடிய அந்த கோதுமை விதைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுது. அந்த 3வது அவங்க வந்து விதைக்கிறாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு நிறைய தானியங்கள் கிடைக்குது. இன்னும் அதை பற்றிய விவசாயத்தை பற்றிய விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான். அதற்கு பிறகு அந்த கோதுமையிலிருந்து ரொட்டி சுடக்கூடிய முறையையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த தானியங்களை பார்த்த உடனே பச்சையாகவே சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு பசி ரொம்ப வந்துச்சாம். அதற்கு பிறகு தான், இல்லை இதை இப்படி சாப்பிடக்கூடாது, மாவாக்கி அதை வந்து நீங்கள் தீயில சுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய தெளிவு சொல்லி கொடுக்கப்படுது. அடுப்பில் வந்து இதை எப்படி தீ மூட்டுறது, விறகை வச்சு எப்படி எரிக்கிறது, இந்த ரொட்டியை எப்படி சுடுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றையுமே அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வப்பட்டிருக்காங்க. இல்லை இன்னும் சூரியன் மறையிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து காத்திருங்க, நீங்கள் நோன்பு வச்ச நன்மையை நீங்கள் அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத, அதாவது நோன்பை பற்றியும் அன்றைக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. நோன்பு வச்சா என்ன பலன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கும்போது, நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய சந்ததிகளில் யார் நோன்பு வச்சாலும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அவங்களுக்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான், இன்னும் அவங்களுக்கு மறுமையில் நிறைய நற்கூலி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு வாழ்க்கையை அவங்க ரொம்ப அழகாக வாழ தொடங்கிட்டாங்க. அதற்கு பிறகு இந்த உலகம் உருவாயிடுச்சு. அதற்கு பிறகு அவங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறான். அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த உலகத்தில் முதல் மனிதராக இருந்து உலகத்தில் இருந்து வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். இந்த விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இந்த துவா அதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த சிறப்பு மிகுந்த துவா அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஓதி காட்டுறேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன். அல்லாஹும்ம இன்னக தஅலமு சிர்ரி வ அலானியத்தி ஃபக்பல் மாதிரத்தி வ தஅலமு மாஃபி நப்சி ஃபக்ஃபிர் துனூபி வ தஅலமு ஹாஜத்தி ஃபஅத்தினி சூலி. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானை யுபாஷிரு கல்வி வயகீனன் சாதிக்கன் ஹத்தா அலமு அன்னஹு லா யுசீபுனி இல்லா மா கதப்தலி வ ரிலாஅ பிமா கலைத்த அலைய. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே நிச்சயமாக நீ அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் நன்கு அறிவாய், எனவே என்னுடைய இயலாமையை ஏற்றுக்கொள்வாயாக. மேலும் நீ என் உள் மனதில் உள்ளவற்றையும் அறிவாய், எனவே என் பாவங்களை மன்னிப்பாயாக. மேலும் நீ என் தேவைகளை அறிவாய், எனவே நான் கேட்பவற்றை எனக்கு வழங்குவாயாக. அல்லாஹ்வே என் உள்ளத்தோடு கலந்துவிடும் ஈமானை நான் உன்னிடம் கேட்கிறேன். மேலும் நீ விதியில் எனக்கென்று எழுதாத ஒன்றை என்னை அடையவே முடியாது என்று நம்பும் அளவு உண்மையான இறை நம்பிக்கையை உன்னிடம் கேட்கிறேன். எனக்கு நீ எதை விதித்துள்ளாயோ அதை கொண்டு பொருந்திக் கொள்ளும் பண்பையும் உன்னிடம் கேட்கிறேன். சுபஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு துவாவாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு துவாவை, அதாவது வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையவே அல்லாஹ் தஆலா தொடங்கி வச்ச, சிறப்பாக தொடங்கி வச்ச இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத்தில் 10 முறை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக்குவான். அது செல்வம் சார்ந்த விஷயமா இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும், ஈமான் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்று அதை உங்களுக்கு வழி நடத்துவான் இன்ஷா அல்லாஹ். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நோன்பு திறக்கக்கூடிய வேலையிலையும் 10 முறை ஓதுங்க, இன்னும் தஹஜ்ஜுலையும் 10 முறை ஓதுங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்குவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் இந்த துவா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சதகத்து ஜாரியாவாக நினச்சி அதிக நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த ரமலானில் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.